கொத்தவரங்கா செய்ய போறாங்க இன்னைக்கு எங்க வீட்டு இளவரசி. போடுங்க. இளவரசியா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கடாய் வந்து நல்லா சூடாயிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 50 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது வந்து வால் மிளகு. சரிங்களா? இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சது, அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கரண்டி எடுக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எல்லா வீடியோவும் அதான் சொல்றீங்க, கோல்டன் ப்ரௌன். எதனால? அது ஒரு கார குழம்புல எல்லாம் வந்து நம்ம கார குழம்பு. எங்க போயிட்டீங்க? நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கேன் மாதிரி. எஸ்கே போலாம் பார்த்தேன். சமைக்கிறாங்க போயிடலான்னு பார்த்தேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் எரிஞ்சிச்சு போல? இல்ல கரெக்டா தான் இருக்கு. கொத்தவரங்காய் க்ளீன் பண்ணி கையாலே உடைச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்தியால உடைச்சா கசப்பாயிடும், ஒரு மாதிரி துவர்ப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால இது என்னோட மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. துவர்ப்பு இன்னைக்கு எங்க வீட்டுல தமிழ் பயங்கரமா பேசுறாங்க இன்னைக்கு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிப்போம். இதையும் வதக்கிக்கணும். கொத்தவரங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண போறேன். 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த எண்ணெயிலேயே. நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி பிரட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்சதா? பசிக்குது. எனக்கு தான் பசிக்குது. பொறுப்பா போடுவாங்க அதானே. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதுல ஊத்திக்கலாம். இன்னைக்கு செஃப் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஊத்திட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ஹைல வச்சுட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இந்த இது வந்து கொஞ்சம் கிரேவியா வேணும், அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ப்ளஸ் இந்த பீன்ஸை நல்லா வெந்து வரும் தண்ணி ஊற்றுனதுனால. பீன்ஸா கொத்தவரங்காவா? கிளஸ்டர் பீன்ஸ் தானே சொல்லுவாங்க. ஓ, இங்கிலீஷ்ல கிளஸ்டர் பீன்ஸ். மிளகாய் பொடி போடல? நீங்க என்ன பக்கத்துல நிக்கிறீங்களோ அதனால பக்கத்துல நெல்லுங்கன்னு சொல்றது. மிளகாய் பொடி போடலையான்னு கேக்குறீங்க. என்ன போட்டீங்களா இல்லையா? கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம். சரியா க்ளோஸ் ஆகல. நொரண்ண டீம் பேசுறது தான் வேலை எனக்கு. முடிஞ்சிச்சா? அது வெந்து வரணும். அவ்வளோதான், வெந்து முடிஞ்சிச்சா? கொத்தமல்லி போட்டு இறக்கணும். இப்போ போட்டோ வேறு எடுக்கணும், அதான கொடுமை. சாப்பாடு வச்சுட்டு ஓகே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. கொத்தவரங்காய் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இல்லை, கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். எப்படி டியூனா இருக்காங்க பாருங்க. கொஞ்சோன்ற வேட்ல இருந்து அளவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, வீட்டில் தொக்கா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும், அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு தண்ணி வேண்டாம்னா யூ கேன் ஸ்கிப் தட் பார்ட். நீங்கள் அந்த பார்ட் வந்து அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மேலே தூவிட்டு கிண்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி வந்துச்சுல்ல,
பசிக்குது சீக்கிரம் முடிஞ்சதா? கிண்டனா தொடங்க தண்ணியா ஃப்ளேவர் வரும். என்ன பண்ண இப்போ? அது எங்க போச்சுன்னு தெரியல துணி. சரி கிண்டி விட்டுருவோம். முடிஞ்சதா ஆஷா? ரெடியா? அவ்வளோ சீக்கிரம் வச்சிங்க. சரி ஓகே ஃபினிஷ் ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே சாப்பிடலாமா? ஓகே ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரியா மூடல. ஓகே பை பாய். க்ளோஸ் பண்ணிட்டா ஆஷா?